பிடிசி. பிடிசி அப்படின்றது பாசிட்டிவ் டெம்பரேச்சர் கோஎஃபிஷியன்ட். எப்பெல்லாம் ஒரு சர்க்கியூட்ல ஹை ரெசிஸ்டன்ட் போகுதோ அப்பெல்லாம் 9R0M270 அப்படின்னு சொல்லி எழுதியிருக்கும். ஸோ இது லோ ஓம்ஸ்ல வந்து பாத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வேல்யூ. ஸோ இப்படிதான் வந்து பாத்தீங்கன்னா இந்த பிடிசி காயில் ஒர்க் ஆகுது. ஹை டெக்கீஸ், வெல்கம் டு ஐஐடி ப்ராஜெக்ட்ஸ். இன்னைக்கு நம்ம ஐஐடி ப்ராஜெக்ட்ஸ்ல பார்க்கக்கூடிய காம்பனன்ட் என்ன அப்படின்னா பிடிசி. பிடிசி அப்படின்றது பாசிட்டிவ் டெம்பரேச்சர் கோஎஃபிஷியன்ட். இதுக்கு இன்னொரு நேம் டீகாசிங் காயில் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இதுக்கு முன்னாடி ப்ரீவியஸாக வந்துட்டு பார்த்தீங்கன்னா ரெசிஸ்டர், கெப்பாசிட்டர், இண்டக்டரை பற்றின வீடியோஸ்லாம் போட்டிருப்போம். ஸோ அதில் வந்துட்டு பார்த்தீங்க அப்படின்னா ரெசிஸ்டரோட ஒன் ஆஃப் த ஃபேமிலியாக வந்துட்டு ஒரு டாட்டர் காம்பனண்ட் தான் இந்த பிடிசி. ஸோ இந்த பிடிசி வந்துட்டு இதுக்கு முன்னாடி ரெசிஸ்டரோட டாட்டர் காம்பனண்டான எல்டிஆர் பார்த்துருப்போம், தெர்மிஸ்டர் பார்த்துருப்போம். அதோட வரிசையில் நம்ம பார்க்கக்கூடிய காம்பனண்ட் தான் இந்த பிடிசி, பாசிட்டிவ் டெம்பரேச்சர் கோஎஃபிஷியன்ட். ஸோ இந்த பிடிசி காயிலோட மேஜர் அட்வான்டேஜஸ்னு பார்த்தீங்க அப்படின்னா, ஸோ எப்பெல்லாம் ஒரு சர்க்கியூட்ல ஹை ரெசிஸ்டன்ட் போகுதோ அப்பெல்லாம் வந்துட்டு பார்த்தீங்க அப்படின்னா இந்த சர்க்கியூட் வந்துட்டு இந்த பிடிசிக்கு வந்துட்டு பார்த்தீங்க அப்படின்னா ஒரு சர்க்கியூட் பிரேக்கரை ஆக்ட் ஆகி வந்துட்டு சர்க்கியூட்ல வரக்கூடிய ஹை வோல்டேஜை ப்ரிவென்ட் பண்ணும். ஸோ அதுக்காக யூஸ் பண்ணக்கூடியது தான் இந்த பிடிசி காயில். ஸோ இந்த பிடிசி காயில் வந்துட்டு பார்த்தீங்கன்னா ஃபுல் வீடியோ இப்போ நம்ம பேச போகிறோம். ஸோ மறந்துடாம வந்துட்டு வெயிட் பண்ணி ஃபுல் வீடியோ பாருங்க. அப்போதான் இந்த பிடிசியை பற்றின உங்களுக்கு ஒரு ஃபுல் அவேர்னஸ் கிடைக்கும். இது உங்கள் ப்ராஜெக்ட்ஸில் எங்கெங்கெல்லாம் யூஸ் பண்ணலாம், சில ஒரு சர்க்கியூட்டில் எங்கே யூஸ் பண்ணலாம் அப்படின்றத பற்றி நான் சொல்ல போகிறேன். ஸோ அது மட்டும் இல்லாமல் ப்ரீவியஸாக வந்துட்டு நம்ம யூஸ் பண்ணக்கூடிய சிஆர்டி காம்போனன்ட், தட் மீன்ஸ் சிஆர்டி டெலிவிஷன் நம்ம சொல்லுவோம். ஸோ சிஆர்டி டெலிவிஷனில் வந்துட்டு நம்ம ப்ரீவியஸாக ஃபுல் டே ஓடிக்கிட்டே இருக்கும். அப்போ ஹீட்டாக இருக்கும். அந்த ஹீட்டை வந்துட்டு பார்த்தீங்க அப்படின்னா ப்ரிவென்ட் பண்ணி அந்த காம்போனன்ட்ஸ் எல்லாம் டேமேஜ் ஆகாமல் தடுக்கக்கூடிய ஒரு மேஜர் காம்போனன்ட் தான் இந்த பிடிசி. ஸோ இந்த பிடிசி காம்பனண்ட் யூஸ் பண்ணி உங்களுடைய ப்ராஜெக்ட்ஸுக்கும் இல்லை நீங்கள் பில்ட் பண்ணக்கூடிய சர்க்கியூட்லேயும் வந்துட்டு பார்த்தீங்கன்னா ஹை வோல்டேஜ் ஜென்ரேட் ஆச்சு அப்படின்னா அதை உங்கள் சர்க்கியூட்டை ப்ரிவென்ட் பண்ணுறதுக்காக இந்த பிடிசி யூஸ் பண்ணலாம். ஸோ இந்த மாதிரி மோர் வீடியோஸ் வந்துட்டு பார்த்தீங்க அப்படின்னா ஒரு காம்பனண்ட்டையும் நாங்கள் எடுத்து கண்டுபிடிச்சி ஸோ எங்கெங்கெல்லாம் யூஸ் பண்ணலாம் அப்படின்றது நாங்கள் ஒவ்வொரு வீடியோஸ்லையும் நாங்கள் சொல்லிட்டு இருக்கோம். ஸோ மறந்துடாமல் எங்கள் சேனல் லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ வாங்க இந்த காம்போனண்ட்டை எப்படி நம்ம வந்து பார்த்தீங்கன்னா மல்டிமீட்டர் யூஸ் பண்ணி டெஸ்ட் பண்ணலாம், எப்படி இது ஒர்க் ஆகும் அப்படின்றதுக்கான ஃபுல் வீடியோ சொல்கிறோம். ஸோ வாங்க பார்க்கலாம். இப்போ நம்ம இந்த பிடிசி காயில் வந்துட்டு செக் பண்ண போகிறோம். ஸோ பிடிசி காயில் வந்துட்டு பார்த்தீங்க அப்படின்னா மேலே அதோட நம்பர் எழுதியிருக்கும் JVH M272 அண்ட் தென் வந்துட்டு பார்த்தீங்கன்னா 9R0M270 அப்படின்னு சொல்லி எழுதியிருக்கும். ஸோ இந்த பிடிசியில் வந்துட்டு பார்த்தீங்கன்னா 2 லெக் இருக்கும் உங்களுக்கு. ஸோ 2 லெக் இருக்கும். நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி தான் வந்துட்டு பார்த்தீங்க அப்படின்னா ஸோ ரெசிஸ்டருக்கு வந்துட்டு பார்த்தீங்க அப்படின்னா பொலாரிட்டி கிடையாது. ஸோ எந்த பக்கம் வேணாலும் வச்சு நம்ம செக் பண்ணிக்கலாம். ஸோ இதை செக் பண்ணுறதுக்கு முன்னாடி நம்ம மல்டிமீட்டர் வந்து பார்த்தீங்கன்னா ஒர்க் ஆகுதா இல்லையான்னு செக் பண்ணிக்கணும். ஸோ மல்டிமீட்டரை பற்றின ப்ரீவியஸ் வீடியோ போட்டிருக்கோம். ஸோ ஒரு வீடியோலையுமே நான் சொல்லியிருக்கேன். ஸோ மல்டிமீட்டரோட ப்ரீவியஸ் வீடியோ கீழே டிஸ்கிரிப்ஷன்லையும் கொடுக்குறேன், மறந்துடாமல் செக் பண்ணி பாருங்க. ஸோ மல்டிமீட்டர் எப்படி யூஸ் பண்ணுன்ற உங்களுக்கு ஒரு ஐடியா கிடைக்கும். ஸோ எந்த காம்பனண்ட்டை செக் பண்ணுறதுக்கும் முன்னாடி ஸோ நம்ம வந்துட்டு பார்த்தீங்க அப்படின்னா ஃபஸ்ட்டு இதை செக் பண்ணிக்கணும். ஸோ டயோட் டெஸ்டிங் மோடில் வச்சுட்டு 2 ப்ரோபி டச் பண்ணும்போது உங்களுக்கு பஸரில் சவுண்ட் கேட்டுச்சு அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு மீட்டர் வேலை செய்யுதுன்னு அர்த்தம். இப்போ இந்த பிடிசி காயில் எப்படி செக் பண்ணுறதுன்னு சொல்கிறேன். இந்த பிடிசி காயில் 2 லெக் இருக்கு இல்லைங்களா? ஸோ இந்த 2 லெக்கை வந்துட்டு பார்த்தீங்கன்னா லோ ஓம்ஸ்லேயும் ஹை ஓம்ஸ்லேயும் வச்சு செக் பண்ணும். அதாவது லோ ஓம்ஸில் வந்துட்டு பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வேல்யூஸ் நம்ம இப்போ 200 ஓம்ஸில் வைக்கிறேன். ஸோ 200 ஓம்ஸில் நான் வச்சு ஸோ இந்த பிடிசியை 2 பக்கமும் நான் வைக்கிறேன் பாருங்க. உங்களுக்கு வேல்யூ வந்துட்டு பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு 11.4 கிடைக்கும். இதே நான் ஹை ஓம்ஸ்ல போகும்போது வந்துட்டு பார்த்தீங்கன்னா ரெசிஸ்டன்ஸோட வேல்யூ வந்துட்டு பார்த்தீங்கன்னா லோ ஆயிடும். ஸோ பாருங்க, இப்போ நான் 200 கீழே வைக்கிறேன், உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக பாருங்க ரெசிஸ்டன்ஸோட வேல்யூ 0 ஆயிடுது பாருங்க. ஸோ பட் நான் இங்கே வச்சுக்கிட்டு தான் இருக்கேன். இப்போ பாருங்க, அப்படியே நான் வச்ச வாக்கிலே வந்துட்டு பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த காம்பனண்ட் நான் லெஃப்ட் ஹேண்டில் பிடிச்சிக்கிறேன். அப்போதான் உங்களுக்கு இதை ஏன் நான் ப்ரோப் யூஸ் பண்ணாமல் வந்துட்டு பார்த்தீங்க தட் மீன்ஸ் அலிகேட்டர் பின் யூஸ் பண்ணாமல் காமிக்கிறேன் அப்படின்னா உங்களுக்கு கையிலே வச்சு லைவாக காமிக்கணும் அப்படின்றதுக்காக. ஸோ இப்போ பாருங்க, இப்போ நான் 200 ஓம்ல வைக்கிறேன், உங்களுக்கு வேல்யூ பாருங்க 11.4னு காமிக்கும். அதே இதை வந்துட்டு பார்த்தீங்க அப்படின்னா நான் அப்படியே 2000 ஓம்ல வைக்க போகிறேன். உங்களுக்கு 2000 ஓம்ல வச்சாலும் சரி, இல்லை வந்துட்டு பார்த்தீங்க அப்படின்னா 200 கிலோ ஓம்ல வச்சாலும் சரி, 2000 கிலோ ஓம்ல வச்சாலும் சரி, உங்களுக்கு 2ல எதில் வச்சிங்க அப்படின்னாலும் 0 காமிக்கும். லோ ஓம்ஸ்ல வரும்போது உங்களுக்கு வந்துட்டு பார்த்தீங்க அப்படின்னா வேல்யூஸ் காமிக்கும். இதுதான் நான் மேஜராக அட்வான்டேஜஸ்ல சொல்லியிருப்பேன். உங்களுக்கு என்னன்னா ஸோ எப்பெல்லாம் வந்துட்டு பார்த்தீங்க அப்படின்னா ஹை ஓம்ஸ் ஆகுதோ, தட் மீன்ஸ் டெம்பரேச்சர் ஹை ஓம்ஸ் ஆகுதோ, அப்போ ஆட்டோமேட்டிக்காக வந்துட்டு பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு
சர்க்கியூட்ல ரெசிஸ்டன்ஸை ஜீரோ பண்ணி விட்டுரும். ஸோ தட் மீன்ஸ் லோ வோல்டேஜ் ஹை வோல்டேஜ் வரும்போது வந்துட்டு பார்த்தீங்கன்னா சர்க்கியூட் பிரேக்கராக ஆக்ட் ஆகி அந்த பக்கம் பவர் சப்ளையே விடாது. ஸோ அதுதான் வந்துட்டு இந்த பிடிசியோட மேஜர் அட்வான்டேஜஸ். ஸோ இவ்வளவுதான் இது செக்கிங், சரிங்களா? ஸோ இதை நீங்க எங்க வேணாலும் உங்களுடைய காயில்ல வந்துட்டு பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் நீங்க பிளேஸ் பண்ணிக்கிட்டீங்கன்னா போதும். ஸோ ஒரு சுவிட்ச் பக்கத்துலயோ இல்லை வந்துட்டு பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு இல்லை ஒரு பேட்டரி பக்கத்துலயோ வந்துட்டு பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் இதை நீங்க ரெண்டு இதையும் வந்துட்டு பார்த்தீங்கன்னா பிளேஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னாலே இந்த பிடிசி வந்துட்டு பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு லோ ஓம்ஸ் வரும்போது வந்துட்டு பார்த்தீங்க அப்படின்னா வோல்டேஜ் அலோவ் பண்ணும், ஹை ஓம்ஸ் வரும்போது வந்துட்டு பார்த்தீங்கன்னா வோல்டேஜை ஸ்டாப் பண்ணிடும். ஸோ இதுதான் இதோட மேஜர் அட்வான்டேஜஸ்லையும் சொல்லியிருப்பேன். ஸோ இப்படி தான் வந்து பிடிசி காயிலும் உங்களுக்கு ஒர்க் ஆகும். இந்த பிடிசி வந்துட்டு பார்த்தீங்கன்னா எப்படி ஒர்க் ஆகும் அப்படின்றத சொல்லிடுறேன். ஸோ ஒரு சர்க்கியூட்ல வந்துட்டு பார்த்தீங்க அப்படின்னா நம்ம வழக்கமாக வந்துட்டு 9 வோல்ட் பேட்டரி இருக்கு. ஸோ 9 வோல்ட் பேட்டரியில் வந்துட்டு பார்த்தீங்கன்னா 3 வோல்ட் ஒரு எல்இடி போடுறோம்னு வச்சுக்கோங்க. ஸோ டேரெக்டாக வந்துட்டு பார்த்தீங்கன்னா எல்இடியோட கனெக்ட் பண்ணும்போது ஃபியூஸ் ஆகிடும். ஸோ அப்போ இந்த 9 வோல்ட் பேட்டரி வந்துட்டு பார்த்தீங்கன்னா 3 வோல்ட் எல்இடி நம்ம போடும்போது வந்துட்டு பார்த்தீங்க அப்படின்னா இடையில இந்த பிடிசி அப்படின்ற இந்த பாசிட்டிவ் டெம்பரேச்சர் கோஎஃபிஷியன்டான இந்த பிடிசியை நம்ம போடும்போது என்ன ஆகும் அப்படின்னா உங்களுக்கு ஹை ரெசிஸ்டன்ஸ் போகும்போது சர்க்கியூட்ல வந்துட்டு பார்த்தீங்கன்னா எல்இடியை ப்ரிவென்ட் பண்ணும், சரிங்களா? ஸோ பர்ஸ்ட் ஆகாமல் ப்ரிவென்ட் பண்ணும். ஸோ அதுக்காக நம்ம யூஸ் பண்ணக்கூடியது தான் இந்த பிடிசி. இப்போ உங்களுக்கு எப்படி இந்த பிடிசி ஒர்க் ஆகும் அப்படின்றது உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். ஸோ இப்போ அதே எல்இடி வந்து உங்களுக்கு க்ளோ ஆகணும் அப்படின்னா ரொம்ப சிம்பிள் தான். வோல்டேஜை வந்து பார்த்தீங்கன்னா கம்மி பண்ணி கொடுத்தோம் அப்படின்னா இந்த பிடிசி இருக்கும்போது உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக ஒர்க் ஆகும். ஸோ இப்படி தான் வந்துட்டு பார்த்தீங்கன்னா இந்த பிடிசி காயில் ஒர்க் ஆகுது. அட்வான்டேஜஸ் அண்ட் டிஸ்அட்வான்டேஜஸ் ஆஃப் பிடிசி. மேஜர் அட்வான்டேஜஸ் நான் முன்னாடியே சொல்லிட்டேன். ஸோ இது வந்துட்டு பார்த்தீங்க அப்படின்னா ஹை வோல்டேஜ் வரும்போது ஸோ சர்க்கியூட் பிரேக்கராக வந்துட்டு பார்த்தீங்கன்னா ஆக்ட் ஆகும். ஸோ அப்போ இது எது என்ன பண்ணுது அப்படின்னா சர்க்கியூட்டை வந்துட்டு ப்ரிவென்ட் பண்ணும், ஹை வோல்டேஜ்லேருந்து சர்க்கியூட்டை ப்ரிவென்ட் பண்ணும். அது மட்டும் இல்லாமல் இது வோல்டேஜ் ஸ்டெபிலிட்டி பண்ணி வந்துட்டு அவுட்புட்டில் கொடுக்கும். ஸோ அதனால வந்துட்டு பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு சர்க்கியூட்லையும் இது எனர்ஜி எஃபிஷியண்ட்டாக ஒர்க் ஆகும். நீங்கள் மேஜராக யூஸ் பண்ணக்கூடிய எங்கெங்கெல்லாம் ஹீட்டு அதிகமாக ஜென்ரேட் ஆகக்கூடிய சர்க்கியூட்ஸ் இருக்கும் அங்கெல்லாம் இந்த பிடிசி யூஸ் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு ஹை வோல்டேஜ்ல இருந்து ப்ரிவென்ட் பண்ணிக்கலாம். ரெண்டாவது சர்க்கியூட் டேமேஜஸ் ஆகாமல் பார்த்துக்கலாம். ஸோ இந்த மாதிரியான ஒவ்வொரு நெசசிட்டிக்கும் இது வந்துட்டு மேஜர் அட்வான்டேஜஸாக ஒர்க் ஆகுது. டிஸ்அட்வான்டேஜஸ்னு பார்த்தீங்கன்னா ஒரே ஒரு விஷயம் தான், இந்த அவைலபிலிட்டி ஆஃப் பிடிசி. ஸோ இந்த பிடிசி காயில் வந்துட்டு பார்த்தீங்கன்னா எல்லா இடத்துலையும் அவைலபிலிட்டி இருக்காது. ஸோ மேஜராக வந்துட்டு பார்த்தீங்க அப்படின்னா ரொம்ப ரேராக தான் இதை யூஸ் பண்ணிட்டு இருக்கோம். ஸோ பழைய டெலிவிஷன்ஸில் நம்ம யூஸ் பண்ணிட்டு இருக்கோம். அப்புறம் கலைஞர் டிவி கவர்மெண்ட்ல கொடுத்தாங்க இல்லைங்களா? ஸோ அந்த கலைஞர் டிவியில் கண்டிப்பாக இந்த பிடிசி யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ இது மேஜராக எல்லா எலக்ட்ரானிக்ஸ் கடைகளையும் கிடைக்குமான்னு தெரில. ஸோ சில எலக்ட்ரானிக்ஸ் கடைகளில் இன்னுமா வந்துட்டு பார்த்தீங்க அப்படின்னா கிடைச்சிட்டு தான் இருக்குது. ஸோ மறந்துடாமல் உங்களோட ப்ராஜெக்ட்ஸில் இதை இன்க்ளூட் பண்ணி பாருங்கள், உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இந்த மாதிரி மோர் வீடியோஸ்க்கு எங்கள் சேனலை வந்துட்டு பார்த்தீங்கன்னா லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இதை உங்களோட எலக்ட்ரானிக்ஸ் ஸ்டூடெண்ட்ஸ் இல்லை எலக்ட்ரானிக்ஸ் ஆர்வம் இருக்கவங்க ஸோ அவங்களுக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணி விடுங்க, ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.